சன்சைன் ஹோட்டல்ல குட்டுவோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. அங்க கொஞ்சம் பேர் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் சோஃபால உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க எல்லாரும் கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்றாங்க. அதுல சில பேர் ஐஸ் போட சொல்றாங்க, கொஞ்சம் பேர் ஐஸ் போட வேண்டாம் சொல்றாங்க. வெயிட்டர் மொத்தம் 6 ஜூஸ் எடுத்துட்டு வர்றான். உங்களால அந்த ஜூஸை பார்த்து சொல்ல முடியுமா எத்தனை பேர் ஐஸ் போட்ட ஜூஸும் எத்தனை பேர் ஐஸ் போடாத ஜூஸும் ஆர்டர் பண்ணிருப்பாங்க? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 4 கிளாஸ்ல ஜூஸ் ஃபுல்லா இருக்கு. சோ அதுல ஐஸ் போடுறதுக்கு இடமே இல்ல. அங்க 2 கிளாஸ்ல ஜூஸ் கம்மியா இருக்கு. அங்க உள்ள பவுல்ல ஐஸ் கியூப்ஸும் இருக்கு. சோ 2 பேர் ஐஸ் போட்ட ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்க அந்த ஐஸ் கியூப்ஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. அப்போ அந்த கேங்ல ஒரு ஆள் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறப்பவே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அந்த ஜூஸ் கிளாஸும் கீழே விழுந்து உடைஞ்சு போயிருச்சு. குட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் சேர்ந்து அவனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. அப்போ அவனோட பாடியில இருந்து வேர்வை அதிகமா சிந்துது. எல்லாம் பயந்து போயிடுறாங்க. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்போ ஹோட்டலுக்கு வெளியில வந்து பாக்குறப்ப குட்டுவோட ஃப்ரெண்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மொத்தம் 3 பைக் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க அவங்க எந்த பைக்கை சூஸ் பண்ணுவாங்க? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பைக்ல பெட்ரோல் லீக் ஆகி கீழே இருக்கு. செகண்ட் பைக்ல 2 பேர் மட்டும் தான் போக முடியும். ஆனா குட்டு ஃப்ரெண்ட் மயக்கம் போட்டனால அவனை பின்னாடி இருந்து புடிச்சுக்க இன்னொரு ஆளும் வேணும். அதனால தேர்ட் பைக் தான் கரெக்டான ஆப்ஷன். குட்டுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு பைக்ல கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் அவனை செக் பண்ணி பாக்குறப்போ அப்போ டாக்டர் சொல்றாங்க இவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண டிடெக்டிவ் மெகுல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த டெட் பாடியை பாக்குறாரு. அப்போ அந்த டெட் பாடி ஃபுல்லா ப்ளூ கலரா இருக்கு. மெகுலுக்கு உடனே புரிஞ்சு போச்சு இவனை யாரோ பாய்சன் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு. அப்போ குட்டு சொல்றான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சன்சைன் ஹோட்டல்ல பார்ட்டி நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். நாங்க அவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். தென் டாக்டர் சொன்னாரு அவன் ஆல்ரெடி இறந்துட்டான்னு. மெகுல் குட்டுவை கூட்டிட்டு சன்சைன் ஹோட்டலுக்கு கார்ல போறாரு. இப்போ அவங்க வந்த பைக்கோட நிலைமை என்ன ஆகும்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குட்டு கூட இன்னொரு ஃப்ரெண்டு வந்தான். சோ அவன் அந்த பைக்கை எடுத்துட்டு வந்துருவான். மெகுலும் குட்டும் அங்க போறாங்க. அப்போ குட்டுவோட ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்காங்க. மெகுல் அவங்க கிட்ட இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரையும் யாரும் இங்க இருந்து வெளியில போக கூடாது அப்படின்னு மெகுல் சொல்றாரு. சன்சைன் ஹோட்டல்ல சிசிடிவி இருக்கிறத மெகுல் கவனிக்கிறாரு. சோ சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு மெகுல் போறாரு. அங்க போன உடனே இங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மெகுல் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் எதை வச்சு இங்க தப்பு நடந்துச்சுன்னு சொல்றாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரூம் லாக்ல இருக்கு. ஆனா அந்த டோர் கீழே பாருங்க அங்க ஏதோ ரெட் கலர் லிக்விட் மாதிரி இருக்கு. மெகுல் அதை செக் பண்ணி பாக்குறாரு. உடனே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அது பிளட் மாதிரி இருக்கு. மேனேஜர் உடனே அந்த ரூம் சாவியை யூஸ் பண்ணி அதை திறந்து அந்த ரூம்குள்ள எல்லாம் போறாங்க. அங்க செக்யூரிட்டியோட டெட் பாடி கிடக்குது. இவரையும் யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க. சோ மொத்தம் இங்க 2 மர்டர் நடந்திருக்கு. மெகுல் எப்படி சொல்றாரு சிசிடிவி ரூம்ல இருந்த செக்யூரிட்டி டெட் பாடியும் மர்டர் தான். அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செக்யூரிட்டி கார்டு கையில ஒரு கத்தி இருக்கு. அந்த கையில தான் கை கிழிச்சிருக்கு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ அவனையும் யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க. மறந்து போய் கத்திய லெஃப்ட் ஹேண்ட்லயே வச்சுட்டாங்க. மெகுல் உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாரு. ஆனா அதுல எந்த ஃபுட்டேஜஸும் இல்ல. எல்லாமே டெலீட்டட். சோ கண்டிப்பா இது ஒரு மர்டர். சோ செக்யூரிட்டி குட்டுவோட ஃப்ரெண்டை கொலை பண்ணவன பார்த்திருப்பாரு. அது தெரிஞ்சனால அவன் செக்யூரிட்டியும் கொலை பண்ணிருக்கான். அப்போ மெகுல் அந்த கொலையாளி கண்டிப்பா இங்க தான் இருப்பான்னு சொல்றாரு. ஏன்னா சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் சாவி அவன்கிட்ட தான் இருந்திருக்கு. அதனால தான் வெளியில வர்றப்ப லாக் பண்ணிருக்கான். அப்போ அந்த சிசிடிவி ரூமோட 4 பேர்ட்ட இருக்குன்னு தெரிய வருது. யார் யாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த செக்யூரிட்டி கார்டு. சோ மிச்சம் உள்ள 3 பேர்ட்ட மெகுல் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அடுத்ததா மேனேஜர். அவர் சொல்றாரு சார் நான் இங்க வரவே இல்ல. நான் பர்த்டே பார்ட்டில தான் இருந்தேன். இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப நான் இங்க இல்ல சார் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா ரமன் சொல்றான் சார் நான் பார்ட்டி ஹால்ல இருந்தேன். அப்போ வீட்ல இருந்து கால் வந்துச்சு. அதனால நான் கால் பேசுறதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். வேணுமா என்னோட போனை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா நரேஷ் சொல்றான் சார் இன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு வெயிட்டர் கம்மியா இருந்தாங்க. அதனால நான் அந்த வெயிட்டர் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். வேணும்னா மத்த வெயிட்டர்ஸ்டே கேட்டு பாருங்க அப்படின்னு அவன் சொல்றான். மெகுலுக்கு இந்த 3 பேர் விசாரிச்சதுல உடனே புரிஞ்சு போச்சு யாருன்னு. உங்களால சொல்ல முடியுமா இந்த 3 பேர்ல யார் போய் சொல்றது? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
மெகுலுக்கு ரமன் மேல டவுட் வருது. ஏன்னா பார்ட்டி கால்ற ரொம்ப சத்தமான மியூசிக்ஸ்லாம் ப்ளே பண்ணிருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அவனால எப்படி வீட்ல போன் பேசியிருக்க முடியும்? அந்த டயலிஸ்ட்லயும் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அதனால அவன் மத்த டயலிஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணிருக்கான். அப்புறம் இன்னும் விசாரிக்கிறப்போ தெரிய வருது, ரமனுக்கு ஒரு நபர் 5000 ரூபாய் தரனால சிசிடிவி கண்ட்ரோல் ரூமோட சாவி கொடுக்கதான் அவன் கேட்டிருக்கான். சோ அவனும் கொடுத்துட்டான். மெகுல் பார்ட்டிக்கு வந்த எல்லாரையும் நல்லா கவனிக்கிறாரு. அப்போ மெகுல் ஒரு 3 பேர் மேல சந்தேகம் வருது. அவங்க 3 பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றான், சார் நான் இங்க வெயிட்டர், இன்னைக்கு நான் பிளேசர்ஸ் போட்டிருக்கேன், அதனால நான் இன்னைக்கு இங்க தனியா தெரியறேன் அப்படின்னு. ரெண்டாவது பர்சன் சொல்றான், சார் நான் இங்க தான் வேலை செய்யறேன், எப்போ குட்டுவோட ஃப்ரெண்ட் மர்டர் நடந்துச்சோ நான் உடனே சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டேன். மூணாவது ஆள் சொல்றான், சார் நான் கிச்சன்ல சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருந்தேன், வேணும்னா நீங்க மேனேஜர் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க 3 பேர் சொன்னதுல மெகுல் நல்லா யோசிச்சு முடிவு பண்றாரு. நீங்க சொல்லுங்க, இந்த 3 பேர்ல யார் இப்போ போய் சொல்றது? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஆள் தான் போய் சொல்றான். ஏன்னா சிசிடிவி ரூமோட சாவி 3 பேர்ட்ட தான் இருந்துச்சு. சோ அவன் எப்படி சிசிடிவி ரூமுக்கு போயிருப்பான்? அப்புறம் அவன்கிட்ட விசாரிக்கிறப்போ அவன் இன்னும் சொல்றான், என்ன சில பேர் அங்க போக சொன்னாங்க, நான் அந்த ரூமுக்கு வெளியில இருந்து யாராவது வர்றாங்களான்னு பார்த்து இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதனால எனக்கு பணமும் கொடுத்தாங்க அப்படின்னு அவன் சொல்றான். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த கொலையாளி ரொம்பவே புத்திசாலியா இருக்கான். அப்புறம் குட்டுவோட ஃப்ரெண்டோட ரிப்போர்ட் வருது. அதுல தெரிய வருது அவனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டு 4 to 5 years கழிச்சு தான் இறந்து போவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ மெகுல் கிட்ட ஒரு வெயிட்டர், சார் குட்டுவோட ஃப்ரெண்ட் 40 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டாரு, நான் ஒரு உள்ள வர்றப்ப பார்த்தேன், அப்படின்னா அவனோட ஃப்ரெண்டுக்கு ஹோட்டலுக்கு உள்ள பாய்சன் கொடுக்கல, வெளியில தான் யாரோ கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு வெயிட்டர் சத்தமா கத்துறான். அங்க சடனா திரும்பி பார்க்கறப்ப அங்க 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவன் அன்கான்சியஸா ஆயிட்டான். உங்களால சொல்ல முடியுமா இந்த 3 பேர்ல யார் இப்ப மயக்கமா இருக்குது? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவன் கிட்ட ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, அதனால பக்கத்துல ஆரஞ்சு ஜூஸ் சிந்தி இருக்கு. இவன் கிட்ட ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, ஆனா அங்க பக்கத்துல கிரீன் கலரா ஏதோ லிக்விட் கொட்டி இருக்கு. சோ இவன் தான் இப்போ மயக்கத்துல இருக்கான். மெகுல் உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாரு. இதையும் பாக்குறப்போ ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்போ குட்டுவோட ஃப்ரெண்டும் இவனும் சேமான ஏரியாவுக்கு போயிருப்பாங்களோ, அங்கதான் யாரோ இவனுக்கு பாய்சன் கொடுத்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ குட்டுவோட இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்றான், குட்டுவும் அவனும் ஷாப்பிங் மால் போயிருந்தாங்க. மெகுல் உடனே கார் எடுத்துட்டு அந்த ஷாப்பிங் மாலுக்கு போறாரு. மாலுக்குள்ள போறதுக்கு மொத்தம் 3 ரூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூட் ஸ்டெப்ஸ் வழியா போறது. ஃபர்ஸ்ட் ரூட்ல கொஞ்சம் கூட்டமா இருக்கு. செகண்ட் ரூட் எஸ்கலேட்டர் வழியா போறது, ஆனா அந்த எஸ்கலேட்டர் ரிப்பேர்ல இருக்கு. மூணாவது ரூட் மக்கள் எல்லாரும் வெளியில வர்ற ரூட். இப்போ நீங்க சொல்லுங்க, எந்த வழியா போனா மெகுல் மால்குள்ள சீக்கிரமா போகலாம்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரூட் கூட்டமா இருக்கு, டைம் ஆகும். மூணாவது ரோட்ல மக்கள் வெளியில வர்றாங்க, அதுவும் கூட்டமா இருக்கு. சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறது கஷ்டம். சோ மெகுல் அந்த எஸ்கலேட்டர் வழியா நடந்து சீக்கிரமா மாலுக்குள்ள போயிடலாம். மெகுல் மாலுக்குள்ள போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாரு. அதுல குட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் கொடுக்கறான். மெகுல் சொல்றாரு, நான் ஷூரா சொல்றேன் அந்த சாக்லேட்ல தான் அந்த பாய்சன் இருக்கணும்னு. இப்போ நீங்க சொல்லுங்க, மத்த ஃப்ரெண்டுக்கு எப்படி பாய்சன் போயிருக்கும்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பாருங்க. குட்டுவோட ஃப்ரெண்ட் எல்லாம் சாக்லேட் சாப்பிடல, சாப்பிட்டு ரிமைனிங் சாக்லேட்டை பாக்கெட்ல வச்சிருந்தான். சோ அவன் தான் பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் கொடுத்திருக்கான். மெகுல் உடனே ஹாஸ்பிட்டல் போய் அவனோட பாக்கெட்ல ராப்பர்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்றாரு. அதே மாதிரி அங்க சாக்லேட் ராப்பர் இருக்கு. மெகுல் உடனே குட்டுவை விசாரிக்கிறாரு. என்னோட பழைய ஃப்ரெண்டுக்கும் இவனுக்கு ப்ராப்ளம் போயிருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் அவனை இப்போ பழி வாங்குறதா இருந்தேன். இந்த டயத்தை நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி பண்ணா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு குட்டு உண்மையை ஒத்துக்கிறான். இதை டிடெக்டிவ் மெகுல் கண்டுபிடிச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ்.